போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. டேய், ஒரே ஒரு 1000 ரூபாய் அதிகமா இருந்தா அண்ணனை இதோட ஒயின் ஷாப் பக்கத்துல கூட்டமே போடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீ அங்க கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்திருந்தீங்கன்னா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. பரவாயில்ல, டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார், நம்முடைய வருமானத்தை சீமான் ஏத்துகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நான் அண்ணன் கேட்டார், கொஞ்சம் சைஸா போட்டு பார்ப்போம். ஏன்னா கூட்டத்தை எப்படின்னா 10 மணிக்கு முடிப்பீங்களா 9:30 முடிப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறான் பார் சீக்கிரம் முடிங்க 9 ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அண்ணன் சொன்னார், இல்ல நான் 10 மணிக்கு தானே முடிப்பேன். ஏன்னா 10 தானே, ஆமாண்ணே 10க்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும்? என்ன நியாயம் இது? அதால் இன்றைக்கு இந்த பஞ்சமி நில விஷயங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 12 லட்சம் ஏக்கர் கலெக்டர் கொடுத்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே சிலர் பேச, ஆமா சீமான் பெரிய இவரு, இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருவோம், அப்படி கொடுத்துற போகுது அப்படின்னு சொல்றான். கொடுக்க வேண்டாம். இந்த போராட்டத்தின் வெற்றி எதுல தெரியுமா இருக்கு? திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கூட மாட்டாண்டா. எங்களுக்காக, தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக, தமிழகத்தில் இருக்கிற ஊர்த்தெரு தமிழர்கள், யாரும் தப்பா அடிச்சுக்கலாம் சொல்லி பழக்கமாச்சு ஊர்த்தெரு தமிழர்கள், என்னுடைய சக தமிழர்கள் எனக்காக வந்து தோல் கொடுக்குறான்ல, போதுண்டா, நிலமாவது மயிராகுது. நாங்க பிரிச்சு கொண்டாத பிரிக்கின்ற காலம் வரும். அப்போ கன்சிராம் சொன்னாரு, சாதிகளாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு. அப்போ தமிழர் நிலத்தை, தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் பிரிச்சு கொள்வோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உரிய பங்கும் உண்டு. நீ 1% அதுக்கு கீழையா அண்ணன் கிட்ட சொல்லி, என்ன பாவம் ஒரு 1% கொடுப்போம்ல. என்னவோ தெரியாமையோ நம்ம தமிழ்நாட்டை என்னவோ பண்ணிக்கின்னு வச்சாங்கல்ல, ஒரு 1% இடஒதுக்கீடு கொடுப்போம்னா கன்சிராம் 100% கொடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கும் நாங்கள் இடஒதுக்கீடை வாங்கி தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா, அன்போடு காத்திருக்கிறோம்.